அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புத்தாண்டு ராசி பலன்கள், தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 மீன ராசினியர்களுக்கு இந்த வருடம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? உங்கள் ராசிலே பாருங்கள், சனி இருக்கார். ராசிநாதன் குரு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் மிதுன ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது சிம்ம ராசியில் இருக்கார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் ராகு கும்பராசியில் இருக்கார். இதுதான் இந்த வருடகிரகங்களுக்கு உண்டான அந்த அமைப்பு. வருடகிரகங்களுக்கு நம்ம ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துட்ருக்கோம். என்ன காரணம்னா, சனி ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசி போடுறதுக்கு 2 வருஷம் டைம் எடுப்பார். ராகுக்கு 1.5 வருஷம் டைம் எடுத்துக்குவாங்க. குரு 1 வருஷம் டைம் எடுத்துக்குவாங்க. அப்போ இந்த குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும், கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் 2.5 வருஷம் வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஒன்றா நல்லது நடக்கும், இல்லைன்னா கெட்டது நடக்கும். சரிங்களா? அது ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தும். ஏன்னா மாத கிரகங்கள் பார்த்திங்கன்னா மாதம் நகரனால அது பெருசாக அந்த தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஒரு மாதம் நல்லா இருந்தால் அடுத்த மாதம் நல்லாயிருக்கும், அடுத்த மாதம் நல்லா இல்லாமல் இருந்தால் இன்னொரு மாதம் நல்லாயிருக்கும், மாறி மாறி வரும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தொடர்ந்து நல்லாயிருக்கும், இல்லை நல்லா இல்லாமல் போகும். அது மனுஷனுக்கு ரொம்ப ஒரு விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். பாசிட்டிவாக இருந்தால் பிரச்சனை கிடையாதுங்க, நெகட்டிவாக இருந்தால் தான் பிரச்சனை. அதனால தான் நம்ம வருடகிரகங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். ஏன்னா இந்த வருஷமாச்சு வாழ்க்கை மாறுமா, இல்லை அடுத்த வருஷமாச்சு வாழ்க்கை மாறுமா, எப்போ தான் வாழ்க்கை மாறுன்னு ஒரு எதிர்பார்ப்பில் ஒரு ஏக்கத்தில் இருப்பாங்க. அதனால் அந்த வருடகிரகங்களுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் பார்க்கறதுக்கு காரணமே அதுதான். சரிங்களா? இப்போ இந்த சனி பாருங்கள், இந்த வருஷம் உங்களுக்கு சனி பயிற்சி கிடையாது. ராசியில் இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு சனி இருப்பார். சனி பயிற்சி 2027 நடுப்பகுதியில் தான் உங்களுக்கு இருக்கும். இந்த வருஷம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடக்கும். டிசம்பர் மாதம், இந்த வருஷம் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்கும். இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு 45 நாள் கழிச்சே உங்களுக்கு குரு பயிற்சி ஆரம்பிச்சிடும். அந்த குரு எங்கே இருக்கார்? உங்கள் ராசிக்கு 4ல் இருக்கார். 5ஆம் இடத்துக்கு குரு வந்துடுவார். சரிங்களா? இது மீனராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரிலீஃப், ஒரு விடுதலை கிடைக்க போகுதுன்னே சொல்லிடலாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா 4ல் குரு இருந்து அது உங்களுக்கு இது பண்ணியிருக்காது. ஏற்கனவே ராசியில் இருக்க சனி உங்களை போட்டு அழுத்திட்டு இருக்கும். பிரச்சனையில் இருக்கீங்க, மன உளைச்சல் இருக்கீங்க, குழப்பத்தில் இருக்கீங்க, அப்படியே வாழ்க்கை போராட்டமாக போயிட்டுருக்கு. வாழ்வா சாவாங்கிற மாதிரி மீனராசிக்காரங்களோட வாழ்க்கை போயிட்டுருக்கு. மனசில் ஒரு நிம்மதியில் அலைச்சல் திருச்சல் இருக்கும், ஹெல்த்தில் பிரச்சனை இருக்கும், கடன் தொல்லை அதிகமாக இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருந்திருக்காது, வியாதி இருக்கும், உடம்புல ஏதோ ஒரு ஹெல்த்தில் பிரச்சனை, வியாதி, அடிக்கடி மாத்திரை மருந்து, மருத்துவ செலவு, இதெல்லாம் உங்களுக்கு போயிட்டு இருந்திருக்கும். இந்த வருடம் அதுக்கெல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய, அது கண்ட்ரோல் ஆகக்கூடிய உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நேரமாக அந்த டைம் உங்களுக்கு அமையும். ஏன்னா 5ல் குரு வருவார், உச்சம் பெறக்கூடிய குருவாக மாறிடுவார். பொதுவாக குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கடகராசிக்கு வருவார். அது இந்த வருஷம் உங்களுக்கு அமைய போகுது. 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னா, அவங்க ராசியை பார்த்துருவார் 9ஆம் பார்வையாக. சனி மேலேயே அவரோட பார்வை விழுகும். அப்போ சனி கெடுதல் பண்ணக்கூடிய கிரகம். அந்த கெட்ட கதிர்வீச்செல்லாம் உங்களை விட்டு விலகி அந்த குருவோட நல்ல கதிர்வீச்சு உங்கள் மேலே படுறதுனால அந்த வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷனாக உங்களுக்கு உங்கள் மேலே விழுகிறதுனால ஒரு பாசிட்டிவான ஆளாக நீங்கள் மாற ஆரம்பிச்சிருவீங்க. கவலைப்பட வேண்டாம். உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா குரு 9ஆம் இடத்தையும் பார்த்துருவார். 5லேருந்து 9ஆம் இடத்தையும் பார்த்துருவார். விருச்சக ராசியை பார்ப்பார். உங்கள் ராசிக்கு 11ஆம் இட லாபஸ்தானத்தை மகர ராசியும் பார்த்துருவார். இது சிறப்பான ஒரு குரு பயிற்சிங்க. அப்போ ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த வருடம் மீனராசிக்காரங்களுக்கு நிறைய மாற்றம் கிடைக்க போகுது, மாற்றம் நடக்க போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய குழப்பம் பிரச்சனை, அசிங்கமான தடங்கள், அது இதுன்னு அவங்க வாழ்க்கையில் போயிட்டு இருந்திருக்கு. ஒரு ஸ்மூத்தான ஒரு வாழ்க்கையே இருந்திருக்காது. 2025 உங்களுக்கு மார்ச் ஏப்ரல்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கும். சரிங்களா? மன அழுத்தம் இருக்கும், பணப்பிரச்சனை இருக்கும், தூக்கமின்மை இருக்கும், அப்படியே உடம்பெல்லாம் அப்படி டல்லாக இருக்கும், உங்களுக்கு மந்தமாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க, அடித்து போட்ட மாதிரி இருக்கும். இது எல்லாமே மீனராசிக்காரங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஒர்க்கில் ப்ரெஷர், ஒர்க்லோடு அதிகம், வேலையில் நிம்மதி இல்லை. அதேமாதிரி பார்த்திங்கன்னா கூட இருக்கவங்க ஏமாற்றிருப்பாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பாங்க. 10 வருஷம் 20 வருஷம் பழகினவங்களும் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுருப்பாங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காசுன்னா என்ன, பணம் என்னன்னு, அது எந்த அளவுக்கு வேலை செய்யணும் எல்லாத்தையும் இந்த சனி ராசியில் இருக்க சனி கண்டிப்பாக உங்களுக்கு உணர்த்தியிருப்பார். இதெல்லாமே அனுபவிச்சிருப்பீங்க. இந்த வருடம் கண்டிப்பாக நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர போகிறீங்க. பயப்படவே வேண்டாம். என்னதான் ஜென்மசனி போயிட்டு இருந்தாலும் இந்த குரு பார்வை உங்களுக்கு கண்ட்ரோல் கொண்டு வந்துடும். சரிங்களா? மன உளைச்சல் இருப்பீங்க, லவ்வில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டில் பிரச்சனை, சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அதில் பிரச்சனை, அப்படி இப்படினாலும் அவங்க வாழ்க்கையில் இருக்கும். இதெல்லாமே கண்ட்ரோல் ஆகக்கூடிய அல்லது அந்த பிரச்சனை சால்வ் ஆகக்கூடிய குரு பயிற்சியாக இந்த 5ல் இருக்க குரு கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். அப்போ நிறைய பிரச்சனைகள் இருந்தவங்களும் அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துடுவீங்க. கவலையப்பட வேண்டாம். சரிங்களா? ஒரு தெளிவு கிடைக்கும். உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் படுறதுனால இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தோம், இனிமேல் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு தெரிய வைக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த 5ல் இருக்க குரு உங்கள் ராசியை பார்க்குறதுனால நிச்சயமாக ஏற்படுத்தும். பயப்படவே வேண்டாம். சரிங்களா? 5ஆம் இடத்துல குரு என்ன பண்ணுவார்னா, புத்திர பாக்கியத்தை கொடுப்பார். குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த டைம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும், தெய்வ அனுகிரகம் கிடைக்குங்க. உங்களுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷனில் இருந்தவங்க பாசிட்டிவாக மாறுவீங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து கைக்கூற இந்த டைமில்
பூர்வீக சொத்து கைக்கு வருது, அதிர்ஷ்டமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு ஓரளவுக்கு முழுசாக கிடைக்கலனாலும் ஓரளவுக்கு அதிர்ஷ்டம், நல்ல விஷயம். உங்கள் வாழ்க்கையில் கெட்டதே நடந்துட்டு இருந்தவங்க அப்படி லேசாக நல்ல விஷயங்களையும் பார்ப்பீங்க. கவலைப்படாதீங்க, இதெல்லாம் மாறும் உங்கள் வாழ்க்கையில். சரிங்களா? நல்லது நடக்க போகுது. 5ல் இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு, பூர்வீக சொத்தை கொடுப்பாரு, அதே மாதிரி குலதெய்வ அனுகிரகத்தை கொடுப்பாரு, குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு. இதெல்லாமே நடக்கும் இந்த டைமில். 9ஆம் இடத்துக்கு குரு பார்க்குறார். தந்தையோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா தூர பிரயாணம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இந்த டைம் நல்ல வேலை கிடைக்கிறது, இல்லை தொழிலில் டல்லாக போயிட்டு இருந்தவங்களுக்கு தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகுறது, இதெல்லாமே உங்களால் பார்க்க முடியும். மெயினாக ராசி பார்க்குற குரு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்திலிருந்து வந்து பிரச்சனையை ரெடி பண்ணி விடுவார். உடம்பு பிரச்சனைங்க சார், மாத்திரை மருந்து ஊசி ஹாஸ்பிட்டல் செலவு அது இதுன்னு பண்ணிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த ரூட் எல்லாம் அந்த எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆக போகுது. உங்களுக்கு மனசில் ஒரு தைரியம் கிடைக்கும். சரிங்களா? தன்னம்பிக்கை கிடைக்கும். இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும். கவலையப்பட வேண்டாம். வேலை இழந்தவங்களுக்கு பாருங்கள், வேலை இழந்தவங்க வீட்டோட முடங்கி கிடக்கிறவங்க நிறைய மீனராசிக்காரங்க வேலை இல்லை. நல்ல வேலையிலிருந்து ஒரு சில பேருக்கு மதிப்பு மரியாதை கிடையாது. அலைச்சல் திருச்சல் தான் ஓவராக இருக்குது. ஒர்க்லோடு தான் உங்களுக்கு ஓவராக இருக்குது. இதெல்லாமே சரி செய்யக்கூடிய காலம் இந்த டைம் உங்களுக்கு. அதனால் ஒரு சிறப்பான ஒரு நேரமாக இருக்கும். பயப்பட வேண்டாம், பொறுமையாக இருங்க, எல்லாமே மாறும். சரிங்களா? எல்லாத்துக்கும் ஜென்மசனி நடக்கும், எல்லா ராசிக்கும் ஜென்மசனி நடக்கும். சனி ஒரு ரவுண்டு வரதான் செய்வார். அதனால தான் 30 வருஷம் வாழ்ந்த ஒன்று இல்லை, 30 வருஷம் கெட்ட ஒன்று இல்லைன்னு சொல்கிறாங்க. உங்கள் ராசியில் இருக்க குரு சனி வந்து குரு பார்வையில் இருக்கிறனால கண்டிப்பாக அந்த சோதனை காலமெல்லாம் உங்களை விட்டு விலகி நல்ல காலமாக உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. அப்போ கஷ்ட காலமெல்லாம் உங்களை விட்டு விலகி நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னே சொல்லிடலாம். அப்போ பிரச்சனைகள், கஷ்டங்கள், கண்டங்கள், சோதனைகள் இதிலிருந்து வெளிவரக்கூடிய காலமாக இந்த டைம் உங்களுக்கு அமையும். சரிங்களா? அது ராகு பாருங்கள், 12 இருக்க ராகு தூக்கத்துக்கு எடுத்திருப்பார், நிம்மதி இருந்திருக்காது, ஒரு ஸ்டெடியான ஒரு நல்ல ஒரு தூக்கம் இருந்திருக்காது, மன அழுத்தம் அதிகமாக இருந்திருக்கும். அந்த ராகு உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் 11ஆம் இடத்துக்கு போயிடுறார். அது டிசம்பர் 6ஆம் தேதி நடக்கும். இந்த ஜூன்லேயே ஒரு சில மாற்றங்கள் கிடச்சிரும். டிசம்பர் 6ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துக்கு போகிறது. இது லாப ராகுவாக உங்களுக்கு மாறிடும். 5ஆம் இடத்துக்கு கேது வந்துடுவார். அது குருவோட இருக்க கேது கேல யோகமாக உங்களுக்கு மாறிடும். இது ஒரு பணக்கார யோகத்தை கொடுக்கும். அதனால் மீனராசிக்காரங்களுக்கு கஷ்டம் இருந்தால் ஒரு பக்கம், இந்த ராகு கேது பிரித்து ஒரு சிறப்பாக இருக்கிறனால பணமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு வருமானம் வர்றது, பணம் வர்றதை பார்க்க முடியும். கடன் சுமை ஓவராக இருக்குங்க சார், அழுத்தமாக இருக்குது, ஒரே டிப்ரெஷனாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டுருக்கோம், ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப் வாழ்ந்துட்டுருக்கோம் சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையிலேருந்து வெளிவர போகிறீங்க. மன அழுத்தம் இந்த வருஷம் உங்களுக்கு கம்மியாகும். ஏன்னா 2025 ஃபுல்லாக உங்களுக்கு மன அழுத்தம் இருந்திருக்கும். இந்த 2026 கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மன அழுத்தம் அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக போகுது. கவலைப்படாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. இந்த வருஷம் ஏப்ரலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மே மாதம் முடிஞ்சு உங்களுக்கு ஜூன் மாதத்துலேருந்து உங்கள் வாழ்க்கை மாறதை உங்களால் கண் கூட பார்க்க முடியும். சில நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் தெரிய போகுது, கண்ணுக்கு தெரிய போகுது. பயன்படுத்திக்கிங்க. நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், அதில் மாற்றமே கிடையாது. கஷ்டப்பட்டுட்டு இருந்த மீனராசி நேயர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகுதுன்னே சொல்லலாம் இந்த வருஷம். இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், என்ன நட்சத்திரம்னு பாருங்கள். புரட்டாதி நட்சத்திரமா, உத்திரட்டாதி நட்சத்திரமா, ரேவதி நட்சத்திரமா, என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, உங்கள் வயசு என்ன, இப்போ என்ன கிரகங்களோட தசாபுத்தி உங்கள் ஜாதகத்தில் நடந்துகிட்ருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். ஜாதகத்தை மீறி கோச்சார பலன் வேலை செய்யாதுங்க. அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம், அவங்கவுங்க வாங்கிட்டு வந்த வரம், அவங்கவுங்க தலையெழுத்துப்படி தான் நடக்கும். அப்போ அவங்க ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, நல்ல கிரகத்தோட தசாபுத்தி போயிட்டுருக்கா, கெட்ட கிரகத்தோட தசாபுத்தி போயிட்டுருக்கா, இனிமேல் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாம் பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா 6-8 தசாபுத்தி நடந்துகிட்ருக்கவங்க, ஜாதகத்தில் பாவகிரகங்கள் சம்மந்தப்பட்ட தசாபுத்தி நடந்துகிட்ருக்கவங்க நிலமை படுமோசமாக இருக்கும். அவங்க தான் வாழ்க்கையே வேண்டான்னு சொல்லி புலம்பி அழுத்து தள்ளிட்டு இருக்காங்க. அதனால் உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடக்குதா, கெட்ட கிரகங்களோட பாவகிரகங்களோட இருள் கிரகத்தோட தசாபுத்தி நடக்குதா, இது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் தெரியும். அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.